கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை அளித்திருக்கிறார். இதற்கு முந்திய செய்திகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இச்செய்தியை மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெறும்படியாக பகிர்ந்து அனுப்புங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பயன்படும்படியாக மிகுந்த அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் தேவனாகிய கர்த்தர் உறுதிப்படுத்தின வார்த்தை தேவ சத்தம், தேவ சித்தம். இன்றைய ரேமா வார்த்தை அது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போம். அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2 சாமுவேல் 5வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை உள்ள வேத பகுதியை வாசித்து பாருங்கள். தாவீது தேவனாகிய கர்த்தரிடம், ஆண்டவரே, பெலிஸ்தியரை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா, வெற்றியை கொடுப்பீரா என்று கேட்கும் பொழுது தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை தந்தார், பெலிஸ்தியரை முறியடித்தான். 2 காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவ சத்தத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும், தேவ சித்தம் செய்ய வேண்டும். Dear brothers and sisters, firstly be sensitive and ready to hear the word of God. Secondly, do the God's will and plan, not your own plan. தேவ சத்தம் கேட்கும் வரை பொறுமை அவசியம். மற்றொன்று, தேவ சத்தம் கேட்ட பின்பும் தாமதித்து கொண்டிராமல் தேவ சித்தம் செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமாக யோனாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 2, 3 மற்றும் 17 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது யோனா தேவ சித்தப்படி செயல்படாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நினிவேவுக்கு போகாமல் தர்சீசுக்கு போகும்படியாக ஒரு கப்பலை கண்டு அதில் ஏறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக கடல் கொந்தளிப்பு, புயல் தொடர்ந்து யோனா கடலிலே வீசப்பட்டு 3 நாள் இரவும் பகலும் இருளில் இருக்கும் நிலை ஏற்படுகிறது. மற்றொரு வேத பகுதி ஆதியாகமம் 19வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது லோத்தின் குடும்பத்தை கர்த்தருடைய தூதர்கள் எச்சரிப்பதை பார்க்கிறோம். சோதோம் கொமோரோ அழிக்கப்பட போகிறது, இந்த ஸ்தலத்திலிருந்து நீயும் உன் குடும்பமும் புறப்பட்டு செல்லுங்கள் என்று. அவர்கள் தாமதித்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தருடைய இரக்கத்தினாலே கர்த்தருடைய தூதர்கள் அவர்களை கைகளை பற்றி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இங்கிருந்து ஓடிப்போம், பின்னிட்டு திரும்பி பார்க்காதே. கர்த்தர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அக்கினியினால் அழித்து போட்டார். ஆனால் லோத்தின் மனைவியோ கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனால். பிரியமானவர்களே, நாம் தேவ சத்தம் கேட்க பொறுமையுள்ளவர்களாக இருப்பதோடு மாத்திரம் அல்ல, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தாமதிக்காமல் தேவ சித்தம் செய்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் பெறுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய மாறாத அன்பும் தயவும் கிருபையும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். May God bless you all.